එයා උසාවියට ඉදිරිපත් කරලා ගේනකොට කියාගෙන ගියා அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி அவரை கொண்டு செல்லும் போது சொன்னார், මම දැන් නිදහස් මිනිහෙක් කියලා. அந்த கிராமமும் ஆகும். ඒ ගමේ අයත් බියටපත් වෙනවා. ஆகவே அந்த கிராமமுமே முற்று முழுதாக අනාරක්ෂිතභාවයක් ඇති කරනවා. பாதுகாப்பற்ற கிராமமாகும். මුළු සමාජයේම මේ ව්‍යසනයේ බවටපත් වෙනවා. அது முழு சமூகத்தையுமே பாதிக்கும். ඒ නිසා මොකද කරන්න ඕනකම තිබෙන්නේ? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? අපි කිසිදු දරුවෙක් எந்த ஒரு பிள்ளையும் මේ ව්‍යසනයේ ගොදුරක් බවටපත් නොවන රටක් අපි හදන්න ඕන. இந்த அச்சுறுத்தலுக்கு அடிமையாகாத சமூகத்தை உருவாக்க வேண்டும். කිසිදු අම්මා කෙනෙකුට පවුලකට எந்த ஒரு குடும்பமும் වින්දිතේ බවටපත් නොවන පවුලක් අපි හදන්න ඕන. போதைப்பொருள் குற்றவாளி குடும்பமாக இல்லாத வகையில் நாம் செய்ய ඒක வேண்டும். අපේ අපේක්ෂාව තිබෙනවා. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ඒ ව්‍යසනය එතනින් නතර වෙන්නේ නැහැ. ஆகவே இந்த பாதிப்பு පහුගිය කාලේ අපි දැක්ක තැන වෙඩි තබා ගැනීම තිබුණා. இது கடந்த காலங்களிலும் காணப்பட்டது. මේ වෙඩි තබා ගැනීම පිටපස තියෙන සමස්තය දෙස බැලුවොත් මොකක්ද? இதனுடைய பின்னணி என்ன? මත්ද්‍රව්‍ය වෙළඳපොළ බෙදා ගැනීම සඳහා තිබෙන යුද්ධය. போதைப் பொருளானது சந்தையிலே கிடைக்க பெறுகின்றமை. මාතර බිස්නස් කරන කෙනා කළුතරට આવොත් කළුතරින් ගහනවා. மாத்தரையில் வியாபாரம் செய்பவர் களுத்துறைக்கு வந்தால் அங்கேயும் அவர் அதனை பெற்று செல்வார். කළුතර කෙනාට ගම්පහට යන්න නම් ගම්පහයට ගහනවා. கம்பாவில் உள்ளவர் களுத்துறைக்கு சென்றாலும் அவர் அதை செய்வார். මෙම නීති විරෝධී සන්නද්ධ කණ්ඩායම් ගොඩනගෙන්න මේ මත්ද්‍රව්‍ය විවහල් වී තිබෙනවා. இந்த சட்டவிரோதமான கும்பல்கள் எழுச்சி பெறுவதற்கு இந்த போதைப் பொருள் காணப்படுகிறது. එනිසා අපේ දරුවන් ஆகவே எமது பிள்ளைகள் නීති විරෝධී අවිත් එක්ක ගනුදෙනු කරන තැනට අවිල්ලා තිබෙනවා. சட்டவிரோதமான ஆயுதங்களுடன் தொடர்புடைய நிலைக்கு உள்ளாகி உள்ளனர். ඔබ දකින්න ඇති වෙඩි තැබීම් වලට අවි ආයුධ තියාගෙන අත්අඩංගුවට ගන්න අය දිහා බලන්න. ஆகவே துப்பாக்கி பிரயோகம் அது மட்டுமல்லாத சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் உள்ளாகி உள்ளார். සාමාන්‍ය අවුරුදු 20ක් 30ක් අතර දරුවෝ குறிப்பாக 20-30 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் මොකද සිදුවී තිබෙන උන් සන්නද්ධ අපරාධ කල්ලිවල සමාජිකයන් වෙලා තිබෙනවා. அவர்கள் திட்டமிடப்பட்ட குற்றவாளிகளுடன் சம்பந்தம் உள்ளார்கள். ඒ විතරක් නෙවෙයි ඔවුන් විසින් විශාල ධනයක් ක්‍රස් කරගන්නවා. அது மாத்திரமன்று அவர்களிடம் இருக்கின்ற பணத்தினையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். සාමාන්‍යයෙන් කුඩු කිලෝ එකක් හෙරෝයින් කිලෝ එකක් කෝටි එකමාරක් විතර වෙනවා. குறிப்பாக කෝටි එකමාරක් විතර වෙනවා. ஹெரோயின் என்பது குறிப்பாக கோடி 1.5 கோடி ஆகும். ඔබ දකින්න ඇති අපිට කිලෝග්‍රෑම් 200 300 අහු වෙනවා. உங்களுக்கு தெரியும் ஹெரோயின் கடந்த காலங்களிலே கிலோ 300-400 பிடிக்கப்படுகிறது. කිලෝග්‍රෑම් 200ක් කියන කොච්චරද දෙනවා? கிலோகிராம் 200 பிடிப்படுகிறது. රුපියල් කෝටි 300ක් වෙනවා. அது கோடி 300 ஆகும். බලන්න මේ ජාලයත් එක්ක කොච්චර මුදල් සංසරණ වෙනවද? நீங்களே பாருங்கள் அந்த வலையமைப்பினுள்ளே எவ்வளவு பணம் பரிமாறப்படுகிறது. මම හිතනවා පහුගිය කාලේ අත්අඩංගුවට ගත්ත කිලෝග්‍රෑම් கடந்த காலங்களிலே கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் 2100ක් අත්අඩංගුවට අරන් තියෙනවා. 2100 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டது. 2100ක් කියන කෝටි 3000ක්. 2100 கிலோ என்பது கோடி 3000 கோடி. මේ ජාලයත් එක්ක විශාල මුදල් සංසරණය වෙනවා. இந்த வலையமைப்பிலே அதிகளவான பணம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ඒ මුදල් වලින් මොකද කරන්නේ? இந்த பணத்தினால் என்ன செய்கிறார்கள்? ඒ මුදල් රාජ්‍ය යාන්ත්‍රණය ඇතුළට එනවා. அது அரச நிதிக்கு உட்படாது அது அவர்களினுடைய பகிர்ந்தளிக்கப்படுகிறது. සමහර දුර්වල රාජ්‍ය නිලධාරීන් මේ මුදල් වලට බිලී බා ගන්නවා. சில துரதிர்ஷ்டவசமான அரசு அதிகாரிகளும் அதற்கு உடந்தையாகிறார்கள். ලක්ෂ ගණන් දීලා හොර පාස්පෝර්ට් එක හදා ගන්නවා. பல லட்சம் செலவழித்து திருட்டுத்தனமான கடவுச்சீட்டுகளையும் செய்கிறார்கள். ලක්ෂ ගණන් දීලා හොර වාහනේ රෙජිස්ටර් කර ගන්නවා. லட்ச கோடி செலவு செய்து வாகனங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ලක්ෂ ගණන් දීලා නීතියෙන් බේරෙන්න උත්සාහ කරනවා. லட்சம் ரூபாய் செலவு செய்து சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி අන්තිමට මොකද செய்கிறார்கள். වෙන්නේ මුදල් විසින්? අවසානයේදී මේ මුදල් විසින් සිද්ධ වෙන්නේ කුමක්ද? கடைசியாக இந்த பணத்தினால் என்ன நடக்கிறது? රාජ්‍යාන්ත්‍රණ බිඳවටනවා. அரச பொறிமுறையே செயலிழந்து செல்கிறது. එතනින් නතර වෙන්නේ නැහැ. அதில் மட்டும் நிறுத்தி விடுவதில்லை. ඒගොල්ලෝ දේශපාලනයට එන්න පටන් ගන්නවා. அது சமூகத்தையும் பாதிக்கிறது. සමහර ප්‍රාදේශ සභා සභාපතිවරු අපරාධ වලට හවුලුණු දේශපාලකයන් බවට පත් වුණා. சில பிரதேச செயலக தவிசாளர்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். අපිට වාර්තා වෙලා තියෙනවා සමහර අය ඒ සල්ලි වියදම් කරලා පක්ෂ හදනවා. எமக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது அவர்கள் அந்த பணத்தினை செலவு செய்து கட்சிகளை ஆரம்பிப்பதாக. ප්‍රාදේශ සභාවේ බලය, அதனால் அந்த பலம், පළාත් සභාවේ බලය, பிரதேச செயலத்தினுடைய பலம், පාර්ලිමේන්තුවේ බලය, பார்லிமெண்டத்தினுடைய பலம், එම කුඩු හා බැඳුණු ජාලය අතර යාමේ අනතුරකට මුහුණ දී තිබෙනවා. அது போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அடிமையாகிறது. ඉතින් මේ යාන්ත්‍රණය කොයි විනාශකාරී දක්වා ගමන් කරමින් තිබෙනවද කියන එක අපි තේරුම් ගන්න. ஆகவே இந்த அரச பொறிமுறை எவ்வாறு பயணம் செய்வது என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. දැනට අපිට තිබෙන්නේ இப்போது எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது
කුඩු ව්‍යාපාරයකට ආරක්ෂාව දීපු දේශපාලකයෝ ඉන්නවා. போதைப் பொருளை விற்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்காத ஒரு කුඩු ව්‍යාපාරයකට රැකවරණ දීපු දේශපාලකයෝ ඉන්නවා. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்காத ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும். තව නොබෝ කාලෙකින් මොකද සිදුවන්නේ? இது எவ்வளவு காலத்தில் இது நடக்கும்? කුඩු ව්‍යාපාරිකයම දේශපාලකයෝ වෙනවා. போதைப் பொருளை விற்பவர்களும் அரசியலுக்கு வருகிறார்கள். ඉතින් පක්ෂ හදමින් තියෙනවා. அவர்கள் வந்து கட்சிகளையும் දැන් உருவாக்கியுள்ளார்கள். වාර්තාවල ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරු ගණනාවක් එවැනි අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. ඒ වගේම ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරු ගණනාවක් මුදල් නේද? ඒවට ලබා දීලා වැඩ කරපුවා අපිට වාර්තා. දැන්ට සභාව නියෝජනය කර බව අපි දන්නවා. இப்போது பிரதேச சபை உறுப்பினர்களும் அதிகமானோர் இதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். මේක මේ විදිහට අපි වර්ධනය වෙන්න දෙනවද? இது இதற்கு முன் நடந்துள்ளதா? ජනාධිපතිවරයා හැටියට මට පුළුවනි. ஜனாதிபதியாகி என்னால் முடியும். අපේ මහජන ආරක්ෂක ඇමතුමා අපේ නිලධාරීන් ඔබතුමාලා අපි ඔක්කොටම පුළුවන්. උන දෙයක් උනාවේ කියලා උනම් අහක බලාගෙන ඉන්න. எங்களுக்கு முடியும், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனைவராலும் முடியும். நடந்ததை அப்போது விட்டுவிட்டு செல்ல முடியாது. අනේ අපේ දරුවා තාම ගොදුරු වෙලා නැහෙනේ. எங்களுடைய பிள்ளை இவ்வாறு செய்யவில்லை, අපේ ගෙදර මේ ප්‍රශ්නේ නැහෙනේ. எங்களுடைய கிராமத்தில் இந்த பிரச்சனை இல்லை, කියලා අපිට උනම් අහක බලාගෙන ඉන්න පුළුවන්. எங்களுடைய பிள்ளைகள் அதை கண்டும் காணாமல் இருக்க முடியும். හැබැයි මතක තබා ගන්න මේ ව්‍යසනයේ ජාතික වශයෙන් ගමක් ගෙයක් පවුලක් අත් නොවර පැතිරීමේ අනතුරකට මුහුණ දී තිබෙනවා. ஆனால் நீங்கள் நன்றாக நினைவித்துக் கொள்ளுங்கள், இந்த அச்சுறுத்தலானது கிராமம், பிரதேசம், சமூகம் என எல்லோரையும் பாதிப்பு உட்படுத்தும். එහෙනම් අපි මොකද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අහක බලන් ඉන්න එකද හැප්පෙන එකද? மேலே பார்த்து செல்வதை விட அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். මම හිතන්නේ අපි කිසියකට යුක්ති සහගත අයිතියක් නැහැ අහක බලාගෙන ඉන්න. எங்களுக்கு நான் ஒன்று சொல்ல முடிகிறேன், நாம் மேலே பார்த்து செல்வதுமானால் நீதியை நிலைநாட்ட முடியாது. ඒ නිසා අපි හැම දෙනාගේම මැදිහත් වීම අවශ්‍යයි මේක පරාද කරන්න. ஆகவே எங்களுக்கான அனைவரினுடைய எதிர்பார்ப்பு இதை தோற்கடிக்க வேண்டும். මට පළමු කොටම සහතික දෙන්න පුළුවන් මා පිළිබඳව. எனக்கு முதலாவதாகவே உங்களுக்கு உறுதியளிக்க முடியும், இதை நான் நிறைவேற்றுவேன் என்று. අපේ ආණ්ඩුව පිළිබඳව. இதனுடைய அர்ப்பணிப்பை பற்றி අපේ ආණ්ඩුවේ ඒකමතික තීරණයක එங்களுடைய- ශක්තිමත් තීරණයක ඉන්නවා අත් නොහරින තීරණයක ඉන්නවා මේක පරාද කරනවා. எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முழு மூச்சையே இதுதான், இதனை நாங்கள் தோற்கடிப்போம். මා හිතනවා අපේ නිලධාරීන් ලේකම්තුමාලා අපි පොලිස්පතිතුමා අපි නිලධාරීන් අපි හැමදෙනාම මේක තැනකට මේක පරාද කරන්න ඕන. நான் பொலிஸ் மா அதிபர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனைவரும் ஒரே வரிசையில் இன்று இதனை தோற்கடிப்போம். ඒ විතරක් නෙවෙයි. අපි උත්සාහ කරමින් තියෙන මේ සඳහා අවශ්‍ය වෙන මහජන සහාය අවශ්‍යයි. இது மட்டும் போதுவாது, உங்களுடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம். මොකද ගමේ කුඩු විකුණන කෙනා ගමේ තවදුරටත් හැංගුණු කෙනෙක් නෙවෙයි ගමේ කෙනා දන්නවා. கிராமத்திலே போதைப்பொருள் விற்பனை செய்பவர் எங்கே ஒளிந்திருக்கிறார் என்பது கிராமத்தில் இருப்பவருக்கு தான் தெரியும். තවදුරටත් සමාජය හැංගිලා නැහැ මේගොල්ලෝ. அவர் அந்த கிராமத்திலே ஒளிந்திருக்கவே முடியும். හැබැයි ඒගොල්ලෝ සමාජය බය කරමින් ඉන්නවා. அவர் அந்த சமூகத்தை பயமுறுத்தி வைத்திருப்பார். එතෙන්ට අවිලා තිබෙන්නේ. அதில் என்ன நடந்திருக்கிறது? මම කියන්න කනගාටුයි. நான் மிகவும் கவலையாக தெரிவித்துக் கொள்கிறேன். අපේ බන්ධනාගාර නිලධාරීන් බියට පත් කරලා තිබෙනවා. எங்களுடைய சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் பயமுடைந்துள்ளார்கள். ඔබ දකින්න ඇති මෑත කාලේ අපරාධකරුවෙක් உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் குற்றவாளிகள் එයා උසාවියට ඉදිරිපත් කරලා ගේනකොට කියාගෙන ගියා அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி அவரை கொண்டு செல்லும் போது சொன்னார், මම දැන් නිදහස් මිනිහෙක් කියලා. நான் இப்போது ஒரு சுதந்திர மனிதன் என. එයා නිදහස් මිනිහෙක් කිව්වේ මොකටද? அதாவது அவர் சுதந்திர மனிதன் என கூறுவது என்னது? එයා දැනට රැඳවුම් නියෝග මත ඉන්නේ. அவர் தற்போதும் தடுப்பு காவலிலே இருக்கிறார். එයා හිතුවා අධිකරණ නියෝගයෙන් එයා රිමාන්ඩ් කරයි කියලා හිතුවා. அவர் நினைக்கின்றார் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அவர் தடுப்பு காவலில் இருப்பதாக. ඒ කියන්නේ එයා කියන එයා බන්ධනාගත වීම නිදහස් මිනිහෙක් කියලා. அதாவது அவர் சிறைச்சாலையிலே வைக்கப்படாதற்கான அவர் நினைக்கின்றார் அவர் சுதந்திர மனிதன் என. ඒ කියන්නේ බන්ධනාගාරුන්ට නිදහස තියෙනවා. அதுதான் சிறைச்சாலையிலும் இருக்கின்ற சுதந்திரம். අවස්ථා ගණනාවකදී අපි ප්‍රධාන රැඳවුම් මධ්‍යස්ථාන පරීක්ෂාවට භාජනය කරා. நாங்கள் கடந்த காலங்களிலே அதிகமான தடவை சிறைச்சாலைகளை நாங்கள் ඒ හැම பரிசோதனை විටම දුරකථන හම්බ වෙනවා. හැම විටම දුරකථන හම්බ වෙනවා. அங்கே எந்த நேரத்திலும் தொலைபேசிகள் கிடைக்கப்பெறுகின்றன. සබත්තාවෙන් තිබෙන බව වාර්තා වෙලා තිබෙනවා. அங்கே குற்ற செயல்கள் நடப்பதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. හැබැයි මේක බිඳවට්ටන්න මේක නතර කරන්න අපි සැලසුමක් හදලා තියෙනවා. ஆகவே இதை நாங்கள் நிறுத்துவதற்கான திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளோம். ඒකට මහ ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. அதற்கு பொதுமக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். ප්‍රජාතන්ත්‍රවාදය ஜனநாயகம், මානව හිමිකම් மனித உரிமை ඒ සියල්ලට අපි ගෞරව කරනවා. அனைத்திற்கும் நாங்கள் கௌரவம் அளிக்கின்றோம். ඒ වගේම ඒ ඔක්කොටම වඩා ඉහළින් இது அனைத்திற்கும் மேலாக
ජනතාවගේ ජීවිතයේ සුරක්ෂිතභාවය පිළිබඳව අපි වග වෙනවා. பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம். ඒ නිසා ඒ පිළිබඳව අපි ක්‍රියාමාර්ග ලෑස්ති.